நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மைச் செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் சீட் ஒதுக்க வேண்டும் என டிடிவி தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்திற்கு அமமுக முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே அமமுக இணைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தையை பாஜகவுடன் தான் நடத்துவோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். காரணம், நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம், எனவே எங்களுக்கான தொகுதி பங்கீட்டை பாஜகவுடன் தான் நடத்துவோம் என்று ஏற்கனவே டிடிவி தினகரன் பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த அடிப்படையில அவர்கள் தற்போது இந்த கூட்டணி சம்பந்தமான சீட்டு எத்தனை சீட்டுகள் பெறுவது என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமித்ஷா அவர்களது இல்லத்திற்கு தற்போது டிடிவி தினகரன் வந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரையிலே அமமுகவுக்கு குறைந்தது 10 சீட்டுகளாவது வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், அவர்களிடம் ஒரு 10 முக்கியமான கேண்டிடேட் இருப்பதாகவும் அவர்கள் பல பேர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாகவும், எனவே பல ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கக்கூடிய அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றுத்தர வேண்டிய கடமை இருப்பதாகவும், எனவே கூடுதலான சீட்டுகள் வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார். எனவே அந்த அடிப்படையில அவர் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களது இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த இல்லத்தில் தற்போது சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு இந்த தொகுதி உடன்படிக்கை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 2-3 தினங்களில் அவருக்கு எத்தனை சீட்டுகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் விளக்கங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் போட்டியிட விருப்பப்படுவதாகவும், அதே போல வட மாவட்டங்களுக்கு கூடிய ஒரு சில தொகுதிகள், குறிப்பாக சோழிங்கர், திருப்பூரூர் போன்ற சில தொகுதிகளை விரும்புவதாகவும் தகவல்கள் வருகின்றது. ஆனால் அந்த தொகுதிகளை பாமகவும் கேட்கின்றது. அதே போல ஒரு சில தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தொகுதிகளை அதிமுகவும் கேட்கிறது. அதே போல பாஜகவுக்கும் அமமுகவுக்கும் கூட சில தொகுதிகளில் இந்த கூட்டணி தொகுதியை தேர்வு செய்வதிலே சில பேச்சுவார்த்தைகள், சில அந்த இழுபறி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தனக்கு எத்தனை சீட்டு, தனக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற விவரத்தை அறிந்து கொள்வதற்காக, அது சம்பந்தமான அந்த கோரிக்கை மற்றும் வலியுறுத்தலை கொடுப்பதற்காகத்தான் அவரது இந்த டெல்லி பயணம் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில கூட்டணி என்பது ஏறக்குறைய முழுமையாக இறுதியாகிவிட்ட நிலையில் தொகுதி உடன்படிக்கை, யாருக்கு எத்தனை தொகுதி, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் வேட்பாளர்களை அறிவிக்க முடியாமல் அதிமுகவும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை சீட்டுகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை அறிவித்து விட்டால் அவரவர் அந்த தொகுதிகளில் யார் செல்வாக்கு பெற்றவர்களோ அதற்கு ஏற்ப அந்த கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விடுவார்கள். எனவே அதனை இன்றைய தினமாவது இறுதி செய்து அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றும் கூட அதிமுக தலைமையிலிருந்து அந்த அறிவிப்பு வெளியாவதற்கான சூழல் இல்லை என்று தகவல் வருகின்றது. எனவே இன்னும் 2 நாட்கள் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருப்பது போல தெரிகிறது. டிடிவி தினகரன் அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட்டு விரைவில் இது சம்பந்தமான விரிவான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.